கனகம்பட்டி வந்தாச்சு. இங்கே வந்துட்டு நம்ம சித்தர் அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு அப்புறம் போகலாம். ஓகேவா, வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம சர்க்குரு ஐயா அவங்களோட கனகம்பட்டி அவங்களோட ஜீவ சமாதி அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். முதல்ல நம்ம பார்த்தது வந்துட்டு அது வந்துட்டு மெயின்லேயே இருக்கும், அதாவது மெயின் ரோட்லேயே அவங்க யூஸ் பண்ண பொருளோட ஒரு சின்ன நினைவிட மாதிரி இருக்கும். இது வந்துட்டு அவங்களோட ஜீவ சமாதி. ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டீம் நம்ம வந்துட்டு உள்ளே போயிட்டு வந்தாச்சு. வேற மாதிரி இருந்துச்சு, நல்லா ஒரு பாசிட்டிவ் வெப்ஸாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் வந்துட்டு ஒரு 2-2.5 வருஷமாக நான் இங்கே வரணும்னு யோசிச்சுட்டு தான், ஆனால் வர முடியல. ஒரு வழியாக நான் இப்போ வந்துட்டேன். நீங்கள் வந்துட்டு கனகம்பட்டி பழனி பக்கம் அந்த சைடு போனீங்கன்னா மறக்காமல் கனகம்பட்டி வந்துட்டு பார்த்துட்டு போயிருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக சூப்பராகவே இருந்துச்சு. கரெக்டாக வாங்க அடுத்து நம்ம பழனியை முருகனை பார்க்க போவோம். நம்ம அப்படியே கனகம்பட்டியை பார்த்துட்டு டீயை குடிச்சாச்சு. நம்ம அப்படியே கிளம்பிட்டு தான் இங்கே நேராக பழனி வந்துட்டு 12-13 கிலோமீட்டர் வருது. அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ டீம் நம்ம ஃபைனலி பழனிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும். உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணுறேன், பழனி தெரியுதான்னு பாருங்கள். அதுதாங்க பழனி. வாங்க பக்கத்தில் போவோம். இந்த டீ குடிக்கிறதுக்காக இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கோம். ராஜா பகவத் மாதிரி இருக்கா டீம். நம்ம வந்துட்டு அடிவாரம் சுற்றுறதுக்காக வந்திருக்கோம். வாங்க போய் சுற்றலாம்.